श्रीशङ्करार्य मम देहि पदावलम्बम् श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। போன தொடர்புல நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தை யதாமதி பார்த்தோம். இந்த தொடர்புல மூணாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். மூணாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு: அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏக ஏவ யதா சசி மாயாதோஷ விஹீனானாம் ஆத்மைவைகஸ்ததா சதா. அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏக ஏவ யதா சசி மாயாதோஷ விஹீனானாம் ஆத்மைவைகஸ்ததா சதா சொல்றார். இந்த அன்வயம் எப்படின்னு பார்த்தோம். யதா அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏகஹா ஏவ சசி பவதி ததா மாயாதோஷ விஹீனானாம் சதா ஏகஹா ஏவ ஆத்மா பவதின்னு நம்ம அங்க சேர்த்துக்கணும். பவதிய என்ன சொல்றாருன்னா, யதா அக்ஷிதோஷ விஹீனானாம். இது நம்ம போன தொடர்புல பார்த்தோம். கண்ணோடு தோஷத்தினால ஒரு சந்திரன் பலதா தெரியறது சொன்னோமே. இப்போ அந்த தோஷம் இல்லாத பொழுது தோஷ நிவாரண ஆனப்போ என்ன ஆறுதுன்னு பகவத் பாதாளிங்க சொல்றார். என்ன சொல்றார்? அக்ஷிதோ யதா எந்த எப்படி எப்படி யதா எப்படி அக்ஷிதோஷ விஹீனானாம். அக்ஷிதோஷம் கண்ணுல தோஷம் இல்லாதவன், கண்ணுல தோஷம் அற்றவன் அர்த்தம். அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏகஹா ஒண்ணு ஏவ சசி எப்படி ஒரே ஒரு சந்திரன் அவனுக்கு தெரியுமோ. நம்ம போன ஸ்லோகத்தோடு அப்படியே சம்பந்தத்தை இங்க கொண்டு வரணும். போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சந்திரன் பலதா தெரியறதுன்னு பார்த்தோம். எதனால? மாயையினால, கண்ணுல இருக்கிறத தோஷத்தினாலன்னு பார்த்தோம். இப்போ அந்த தோஷம் இல்லாதது இங்க திருப்பி சொல்றார். எப்படி ஒருத்தனுக்கு கண்ணுல இருக்கிற தோஷம் கண்ணுல தோஷம் இல்லையோ, இல்லாத பொழுது அவனுக்கு ஒரே ஒரு சந்திரன் தெரிவனோ. யதா ஏக ஏவ சசி பவதி ததா அது போல மாயாதோஷ விஹீனானாம். நம்ம போன இதுல என்ன பார்த்தோம்? மாயையினால ஆத்மா பலதா தெரியறதுன்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றார்? அந்த மாயையோட தோஷமற்றவனுக்கு மாயாதோஷ விஹீனானாம் சதா ஏக ஏவ ஆத்மா பவதி. சதான்னு சொல்றார். எப்பொழுதிலும், எல்லா பொழுதிலும் அவனுக்கு அந்த ஆத்ம சைத்தன்யம் மாத்திரம் ஸ்வப்பிரகாசமா அது மாத்திரம்தான் தெரிஞ்சுன்னு இருக்கும் சொல்றார். அது எப்பவோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிடுத்துன்னு இல்லாம அந்த மாயை தோஷம் அற்றவன் ஞானி, அந்த ஜீவன் முக்த புருஷன் இங்க அர்த்தம். அந்த ஜீவன் முக்த புருஷனுக்கு அந்த ஆத்மா, அந்த ஆத்ம சைத்தன்யம் மட்டும்தான் எல்லா பொழுதிலும் ஸ்வப்பிரகாசமா இருக்கும். ஸ்வராட் சொல்வார். இங்க எப்படி கண்ணுன இருக்கிற தோஷம் இருக்கோ அது போல ஆத்மாக்கு ஆத்மா மேல அத்தியாரோபிதமான ஒரு தோஷம் இருக்கு. வாஸ்தவமா ஆத்மா மேல எந்த தோஷமும் இல்லை, தோஷமற்றது. ஆனா கல்பிதமான ஒரு தோஷம் இருக்கு. அந்த கல்பிதமான தோஷம் எதுனா மாயை. அது நீங்கின பொழுது இவனுக்கு அந்த ஏகத்துவ தர்சனம், சர்வத்திர ஏகத்துவ தர்சனம் இவனுக்கு கிடைக்கும். யாருக்கு அந்த மாயை தோஷம் நீங்கிருக்கோ
அவளுக்கு சர்வத்திர ஏகத்துவ தரிசனம் கிடைக்கும் சொல்றார். இது பகவத் பாதாச்சாரியாலே கீதா பாஷ்யத்துல சொல்றார். நஹி தைமீரிக திருஷ்டியா அத்தியாரோபிதஸ்ய த்விச்சந்திராதேஹே திமிர அபாகமே சேஷஹா அவதிஷ்டதேன்னு சொல்றார். இது பிரம்மசூத்திர பாஷ்யத்திலும் த்விச்சந்திராதே நியாயஹான்னு ஒரு த்விச்சந்திர தரிசன நியாயேன்னு ஒரு வாக்கியத்தை பகவத் பாதாள் பிரயோகப்படுத்துறார். அதே மாதிரிதான் இங்க கண்ணுக்கு தோஷம் இருக்கிறதுனால, கண்ணுக்கு நம்ம தோஷம் இருந்தா என்ன பண்ணுவோம்? அதுக்கு தேவையா இருக்கக்கூடிய மருந்தை எடுத்து எப்படி நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கிப்போமோ, அதே போல இந்த ஆத்மா மேல அத்தியாரோபிதமா கல்பிதமா இருக்கக்கூடிய அந்த மாயைக்கு வாஸ்தவமா யாருக்கும் மாயை இல்லை, யாருக்கும் சம்சாரித்துவமும் இல்லை, யாருக்கும் துக்கமும் இல்லை. ஆனா எல்லாம் கல்பிதம், அத்தியாரோபம் தான். அந்த அத்தியாரோபிதமா இருக்கக்கூடிய மாயைக்கு மருந்து எதுனா, எப்படி கண்ணுக்கு மருந்து இருக்கோ இந்த மாயைக்கு என்ன மருந்து? இந்த மாயைங்கிற ரோகத்துக்கு என்ன மருந்துன்னு கேட்டா இந்த ஞானம் தான் மருந்து. இந்த ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு மருந்தை எடுத்துட்டப்போ அந்த அந்த ஆத்ம ஞானமாகிற மருந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் குரு சந்நிதியில பண்ணி அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மருந்து. இந்த ஸ்ரவணம் பண்ணறது, அந்த விஷயத்த கேட்கறது, கேட்ட விஷயத்த நன்னா மனன நிதித்தியாசனங்கள் பண்ணறச்சே அந்த மருந்து நம்ம உள்ள போய் அத்தியாரோபிதமா இருக்கக்கூடிய கல்பிதமா இருக்கக்கூடிய அந்த மாயைங்கிற தோஷத்தை நீக்கி இவனுக்கு அவனோட ஸ்வஸ்வரூபமா ஸ்வஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அக்ஷிதோஷ விஹீனானாம், எப்படி யதா அக்ஷிதோஷ விஹீனானாம், எப்படி அக்ஷிதோஷம் கண்ணுல இருக்க தோஷம் அற்றவன் அர்த்தம். அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏகஹா ஏவ சசி பவதி, ஒரே ஒரு சந்திரன் தெரியுமோ அதுபோல ததா மாயாதோஷ விஹீனானாம், மாயையோடு தோஷமற்றவனுக்கு சதா ஏகஹா ஏவ ஆத்மா பவதி நம்ம சேர்த்துக்கணும். சதா ஏகஹா ஏவ ஆத்மா பவதி, எப்பொழுதிலும் எல்லா பொழுதிலும் அவனுக்கு அந்த ஆத்ம தத்துவம் மட்டும் ஸ்புடமா ஸ்வப்பிரகாசமா விளங்கின்றே இருக்கு. இந்த ஸ்லோகத்தோட தாத்பர்யம். தொடர்ந்து நம்ம அடுத்த தொடர்புல அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சத்குரு சரணார்ப்பணமஸ்து.